சொல்லுது மெல்லிசை மிட்டல் अंडा काकुसम अबू काकुहुम पिरंदड़सी से சோப்போட்டா விஜய், நீங்க சோப்பு தானே நான் இத்தனை நேரம் ஏங்கிட்டு இருக்கேன். முதுக காட்டு. இந்தாங்க போட்டு விடுங்க. நல்லா இருக்கா? திரும்ப மூஞ்சிக்கு மட்டும் போடுறேன். இந்தாங்க போட்டு விடுங்க. போதுமா? இப்ப நான் உங்களுக்கு போட்டா பாத்தீங்க? ஐயோ 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 ஐயோ, ஏண்டி சோப்பு போட்டு என் பேரனை மயக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லாச்சி, பாருங்க நான் தரையை தான் தொடச்சிட்டு இருக்கேன். தரைய தொடக்கிறியா என் பேரனை தொடக்கிறியா? நீ விதையிலேயே கொட்டை போட்டவளாச்சே. அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமிந்து நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சிருவ போல இருக்கே. சோப்போட்டா அடியே போதும், நீ வேற பார்த்த லட்சணம். போடி வெளியே போடி. ஆச்சி, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா விஜய் கிட்ட மட்டும் என்ன பிரிச்சிடாதீங்க. அடி செருப்பால. ஏண்டி தெருவுல அனாதையா கிடந்த ஒண்ணு எடுத்து வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தா என் பேர மேலேயே கண்ணு வைக்கிறியா? போடி வெளியே, கட்டிருக்க துணியோட போயிடு போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி, நான் எங்க போவேன்? எனக்கு யார் இருக்கா? இட்டுச்சேன்னா ஏய், எனக்கு கோவம் வராது, வந்துச்சு கரகாட்டம் தான். போயிடு வெளியே போயிடு. பேராண்டி சோப்போட்டா சோப்பு எனக்கே வா. சோப்போடட்டா சரிதான் போ. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன், கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன். இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற? இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன்? இவனுக்கு அவங்க தாத்தா காத்துப்பட்டிருக்கு, இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது. நீ கனவு காணுப்பா. சோப்போடட்டா. மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வரேன். சார் ஒரு கேஸ் நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு சொல்லணும் அடம் பிடிக்கிறா சார். சரி வர சொல்லி அவன. வாயா வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார்.
அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டிய வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதான் நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்துருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். நான்சென்ஸ். எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? அனிதா, இன்னைக்கு டிவில சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் இருக்குது, சூப்பரா இருக்கும். டிவி ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். சண்டையில் வல்லவர்கள் மாமியாரா மருமகளாங்கிற தலைப்பு சூடா இருக்குமே. ஏய், டிவி ஆன் பண்றீ. நான் என்ன பண்றது? திடீர்னு டிவி கோவிந்தா. என்னது டிவி ரிப்பேரா? எம்மடி எம்மடி, ஏதாவது செய்ய முடியுமா பாரு. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன டிவி மெக்கானிக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டு வரியா? பக்கத்து வீட்டு பையனா? 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்லு, ஊத்துற. ஆனா அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன். ஏன் ஏன் ஏன்? அவன் சரியான ஜொல்லு பாட்டிமா. நீங்க வந்தான்னா டிவிய பார்க்க மாட்டா, என்னையே பாத்துட்டு இருப்பான். இவங்க பெரிய பேரழகி, இந்த பந்தா தானே வேணாங்கிறது. நானே போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள பாதி பாப்பையா போயிட்டு வரேன். தம்பி வாமா. என்ன வெளியிலே நிக்கிற? உள்ள வா. இருக்கட்டுங்க, எனக்கு கொஞ்சம் அவசரம். தம்பி உடனே அனுப்புறீங்களா? ஓ அவசரத்துக்கு என் பேரை வந்து? ஐயோ, விவகாரமா பேசுறீங்களே. வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, உடனே தம்பி அனுப்புங்க. என் பேரை என்ன டிவி மெக்கானிக்கா? இல்லீங்க, போன தடவை எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, தம்பி வந்து கை வச்சது உடனே படம் வந்துருச்சு. என் பேரை கை அப்படி பேராண்டி. என்ன பாட்டி? இவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயி எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நான் போக மாட்டேன். ஏன்பா? உங்க வீட்டுல ஒரு எலி மூஞ்சி இருக்கே, அது எரிஞ்சு விழும். பேராண்டி, பாட்டி எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்கப்பா. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ, நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, நானே போறேன். போய் டிவிய மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த காலத்து 3ஆம் கிளாஸ். உனக்கு இதெல்லாம் புரியாது போ. இதுவும் புரியல. புரியுது உங்களுக்கு, புரியும் போ. பாப்பா பா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் பாருப்பா. ஐயோ, பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே. பாப்பையாவை காணுமே, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி. என்ன ஆண்டி பாப்பையா பாப்பையான்னு அலையறாங்க? இந்த ஒரு நிமிஷம் ஆண்டி. சில்லன சில்லன நீர் துளி பட்டு மெல்லன மெல்லன கைவிரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா? புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா? என்ன பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது, படத்தை காணோம்? பாட்டு நான் பாருங்க ஆண்டி. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துல வருது இந்த பாட்டு? பாத்ரூம் பாத்ரூம். ஆஹா, என்ன கவிதை நயமான டைட்டில். படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி, இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, என்ன ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன். ஐயோ, அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு முதல்ல என் பாப்பையாவை பார்த்து ஆகணுமே. ஆண்டி, அதென்ன பாப்பையா மேல அவ்வளவு மோகம்? லவ்ஸா? ஏய், சும்மா சொல்லுங்க ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன். நானும் அவரும் ஓடி போயிடலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா, அப்ப அங்கிள் ஹாப்பியா இருப்பாரு. பாவி பயல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு. ஆண்டி, டிவில கீழே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் மேலதான். மேலனா? ஆண்டனா சரியில்ல ஆண்டி, நான் போய் ரிப்பேர் பண்றேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அனிதா, அனிதா, அடுப்புல பால் வச்சிருக்க, பொங்கிட போது. இதை கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா? போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, என் சாலமன் பாப்பையா. புடிடுத கொண்டு போய் கொடு, அவன் ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டா. போ. மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணுலமா, ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு. பாத்துமா, நகை பண்ற போது. இது நம்ம வீட்டு பூனை, ஒண்ணும் பண்ணாது. ஏய், நான் என்ன பூனையா? சாதாரண பூனை இல்ல, திருட்டு பூனை. டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடுங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா? ஏண்டி இப்படி காலங்காத்தால அலையறீங்க? என்னடா பண்றது, காலையில உன்னை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ண. பிடிக்கலன்னு சொல்லு, நான் போயிடுறேன். ஐயோ, என்ன தம்பி, முடிஞ்சுதா? இல்ல ஆண்டி, இப்பதான் கை வச்சிருக்கேன். ஒண்ணும் அவசரம் இல்ல. கை வச்சது வச்சுட்டேன், எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு. அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா, பாத்து. ஏய், டோன்ட் டச். ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பொண்ண எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா. நான் எப்படி இதை ரிப்பேர் பண்றது ஆண்டி? பாருங்கம்மா, அனிதா கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் முதற்கொண்டு கொடுத்து அமிச்சேன். தம்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற போல இருக்கு. அனிதா,
தம்பி என்ன கேக்குதோ குடுமா, அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும். ஐயோ என்னென்னத்தை கேட்க போறானோ. என்ன சொன்னீங்க? நீ 10ஆம் கிளாஸ், உனக்கு ஒண்ணும் புரியாதுவா? கேட்டியா? உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு. இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? நான் வேற என்ன கேட்க போறேன்? ஒரே ஒரு குல்ஃபி கொடு பாப்போம். இங்க, ஐயோ இங்க. தாத்தா, டிவில பட்டிமன்றம் ஓடுது, பாட்டி கூப்பிடுறாங்க. போடி, நான் ஸ்டார் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. போய் பாட்டியை கூட்டிட்டு வா. ஆண்டி ஆ, எல்லாம் ஓகே. அப்ப டிவில படம் வரும்ல? உள்ள பாப்பைய பேசிட்டு இருக்காரு, போங்க. ஐயோ, என் கண்ணு. உங்க பேரு சாமர்த்தியமே சாமர்த்தியம். என் பேரனை பத்தி எனக்கு இல்ல தெரியும். அவன் என்ன ஆளு. 5 பைசாவுக்கு யானை வாங்குவான், 5 மிட்டாயே 10,000க்கு விற்பான். ஐயோ, எதுக்குதான் 10வது வரைக்கும் படிச்சனோ தெரியலையே. இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரிய வேண்டாம், நீ போய் பாப்பையா. ஆமாமா. வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய், இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான், மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாங்க. என்னது, ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். என்ன இன்னும் நம்ம சிக்னலே காணோம். இனி குளிக்காம தான் ஸ்பெஷல்